வணக்கம். இது RIS TMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு ஆளுமை, சிறப்பு விருந்தினர் ஒருவர் நேயர்களின் கேள்விகளுக்கு, உங்களின் கேள்விகளுக்கு நேரலையிலும் முகநூல் பக்கத்தின் மூலமாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் உங்கள் அத்துணை பேரினுடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய இந்த வார சிறப்பு கேள்வி நேரத்தின் ஆளுமை யார்? உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க போகின்ற அந்த சிறப்பு விருந்தினர் யார்? காணொளியின் மூலமாக பார்க்கலாம். சமையலறை பெண்ணின் சொத்தாம், அரசியல் ஆணுக்கு மட்டுமா? யார் இந்த மாயையை உருவாக்கியது என்று கேள்வி கேட்க துணிந்தவர்களில் ஒருவர். நாட்டு சுதந்திரத்திற்கு வயதானாலும் இன்றளவும் அரசியலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லையே என்ற எண்ணத்தை மாற்ற துணிந்தவர்களில் ஒருவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முதுபெரும் காங்கிரஸ் தலைவருமான குமரி அனந்தனின் புதல்வியாக ஜூன் மாதம் 2ஆம் நாள் 1961ஆம் வருடம் நாகர்கோவிலில் பிறந்தவர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் இளங்கலை மருத்துவம் பயின்றதோடு மகப்பேறு பட்டய படிப்பையும் முடித்துள்ளார். காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த இவர் பாரதிய ஜனதா மீது கொண்ட ஈர்ப்பால் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து மருத்துவ அணியில் மாவட்ட அளவில் பொறுப்பு வகித்து பின்னர் அகில இந்திய மருத்துவ அணியின் இணை அமைப்பாளராகி படிப்படியாக பல்வேறு பதவிகளை பெற்று முன்னேறியவர். 2007ஆம் ஆண்டு கட்சியின் மாநில பொதுச் செயலாளராகவும் 2010ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய செயலாளராக 2013ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கினார். தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் முதலாவது பெண் தலைவராகவும் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவி வகிக்கும் 2வது பெண்மணி என்ற சிறப்புக்கும் சொந்தக்காரரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடுதான் இன்றைய கேள்வி நேரம். காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து பாஜகவிற்கு இடம்பெயர்ந்திருந்தாலும் தமிழகத்தில் பாஜகவிற்கான ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம். உட்கார்ந்தே வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி. உங்களுடைய தொடர்ச்சியான அரசியல் பணிகள், கிட்டத்தட்ட உங்கள் குடும்பத்தையே மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியான அரசியல் பணிகள் இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று மதித்து எங்கள் நிலையத்திற்கு வந்து நேயர்களின் கேள்விகளுக்கு நேரலில் பதிலளிக்க காத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. எப்படி உணர்கிறீர்கள்? ஏன்னா குழு விவாதங்களில் நிறைய பங்கேற்றிருப்பீர்கள், ஒன் டு ஒன்று சொல்லக்கூடிய நேர்முகங்களில் பங்கேற்றிருப்பீர்கள். நேயர்களின் கேள்விகள் கூட தொலைபேசி வாயிலாக வந்திருக்கலாம். பல ஊர்களில் இருந்தும் என்ன மாதிரியான கேள்விகள் வேண்டுமானாலும் வரலாம். முகநூலில் இருந்து வருகிறது. இந்த மாதிரியான ஒரு தருணம் எப்படி உணர்கிறீங்க? மகிழ்ச்சியாக உணர்கிறேன். எப்பொழுதுமே எனக்கு மக்கள் தொடர்பு என்பது மிகுந்த பிடித்தமான ஒன்று. ஆக பொதுமக்களிடம் தொடர்பு கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி அவர்களின் அன்பை பகிர்வது மட்டுமல்ல, வம்பை பகிர்வதாகவும் இருக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கலந்து கொள்கிறேன். தலைவரான பின்பு விவாதங்களில் அதிகமாக கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவினுடைய அந்த சொல்லாடலும் தமிழ் இலக்கியமும் இன்னும் கூட விட்டு போகாமல் இருக்கிறது. நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எந்தெந்த ஊர்களில் இருந்து நம்மோடு நேரலில் தொடர்பில் இருக்கிறார்கள் மக்கள் பார்க்கலாம் திரையில். நெல்லை, கோவை சமூக வலைத்தள கேள்விகள் காத்திருக்கின்றன. நம்ம நெல்லை நேயர்களுக்கு முதலில் போகலான்னு நினைக்கிறேன். வணக்கம். நெல்லை நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி விரைவாக. நெல்லையிலிருந்து யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்? உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கம் மேடம். நெல்லையிலிருந்து பஷீர். மேகதான அணை, கர்நாடகாவில் மேகதான அணை கட்டுவதற்கு தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கும். உங்களுடைய கருத்து என்ன? அதோடு இணைத்து இந்த கேள்வி கூட இணைச்சிக் கொள்ளுங்கள். நிறைய சமூக வலைத்தளத்தும் அது மாதிரியான கேள்வி வந்திருக்குது. கர்நாடகாவில் நடைபெற்ற முழு அடைப்பிற்கு கர்நாடக பாஜக ஆதரவு கொடுக்கிறது. ஆனால் தமிழகத்தில் நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்திற்கோ தமிழக பாஜக பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கவில்லையே, ஏன் என்ற கேள்வியும் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. அதை குறித்த உங்களுடைய பார்வை? தமிழக பாரதிய ஜனதா கட்சி காவிரிக்கு குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதை முற்றிலுமாக எதிர்க்கிறது என்று சொல்லிவிட்டேன். இன்னொன்று, அதற்கான எதிர்ப்பு குரலை கொடுக்கும் சர்வ கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலந்து கொண்டேன். ஆனால் அப்பொழுது அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினார்கள். அதில் என்ன என்றால், முழு கடையடைப்பு வேண்டும் என்று சொன்னபோது நான் எழுந்து சொன்னது, எனக்கு இந்த கடையடைப்பில் ஒப்புதல் இல்லை. ஏனென்றால் அன்று பல
கடையடைப்பு நடைபெறுவதால் பல ஏழைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். உடனே இதுக்கு தீர்வு என்று ஒன்று கிடைத்துவிடப் போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்களது சம்பாத்தியத்தை அவர்கள் குடும்பத்திற்கு கிடைப்பதை ஏன் தடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கையெழுத்து போட்டேனே தவிர இது அதில் ஒப்புதல் இல்லை என்பதற்காக கையெழுத்து போட்டேன். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை வியாபாரிகள் சங்கம், 2 வியாபாரிகள் சங்கமும் வியாபாரிகள் பேரமைப்பும் சரி, வியாபாரிகள் பேரவையும் சரி, அவர்கள் விருப்பத்தோடு ஆதரித்து தானே கடையடைப்பை நடத்துகிறார்கள். அவர்கள் விருப்பம், ஒரு இயக்கத்திற்கும் விருப்பம் வெறுப்பு என்பது வேறு வேறாக இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் பொதுமக்களுக்கு இடையூறோ இல்லை என்றால் பொதுமக்களின் வருமானத்திற்கு பங்கமோ வர வைக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு பதில் இருக்க வேண்டும். உணர்வுபூர்வமாக எல்லோரும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம், அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதில் ஏழைகளின் வாழ்க்கை ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்ற சின்ன மனிதாபிமான உணர்வு தான். நம்ம திருச்சிக்கு செல்லலாம். திருச்சி நேயர்கள் இணைப்பிற்கு வந்திருக்கிறீங்க. வணக்கம். விரைவாக உங்கள் பெயர், கேள்வி. மேடம் வணக்கம் மேடம். உங்கள் கூட்டணியில் உள்ள கட்சி கூட மோடியை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சிகளோட உங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த நில சீர்திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் சிவசேனா உள்ளிட்ட உங்களுடைய கூட்டணி கட்சிகள், தமிழகத்தில் பாமக கடுமையான விமர்சனங்களை மோடியின் மீது முன்வைக்கிறார்கள். என்ன பதில்னு கேட்கிறார். ஜனநாயகம், இதுதான் ஜனநாயகம். விமர்சனங்கள் வைக்கலாம், ஏனென்றால் விமர்சனங்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை. சில கட்சிகளில் உட்கட்சியிலேயே மூச்சு விட்டால் கூட அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனநாயகம் தமிழகத்திற்கோ பாரத தேசத்திற்கோ தேவையில்லை. பாரத தேசத்தில் அவர்கள் விமர்சனம் செய்யலாம், ஆனால் அதற்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். விமர்சனம் செய்வதாலே அவர் தவறு செய்து விடுகிறார் என்று அர்த்தம் இல்லை. ஜனநாயகம் அதிகமாக நம் நாட்டில் இருக்கிறது என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். கோவை செல்லலாம். கோவை நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. நல்லது. நாம் நெல்லைக்கு செல்லலாம். மீண்டும் நெல்லையிலிருந்து சமூக வலைத்தள கேள்விகளுக்கு செல்லலாம். சமூக வலைத்தளங்களில் யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்? சமூக வலைத்தள கேள்விகள். நல்லது. நாம திருச்சிக்கு மீண்டும் திருச்சிக்கு செல்லலாம். திருச்சியிலிருந்து மற்றும் ஒரு நேயர். உங்களுடைய பெயர், கேள்வி. அதாவதுமா, உங்களுடைய செயல்பாடுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களை ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்ருக்குறோம். அந்த உரிமையான அந்த இலக்கிய செல்வர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த மரியாதை எங்களுக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தை பிரயோகம் ரொம்ப வருத்தப்பட வைக்கின்றது. நீங்கள் கூட்டணி கட்சிகள் வேணும்னு சொன்னீங்க, அந்த கூட்டணி கட்சிகள் நீங்கள் வேண்டான்னு மோடியை ஒரு எவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமாக வைகோலேருந்து அன்புமணி ராமதாஸ்லேருந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அந்த விமர்சனத்தை எல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்க விமர்சனம் பண்றவங்களுடைய ஏற்கனவே எதற்கு அவர் பதில் சொல்லிவிட்டார். இதுதான் ஜனநாயகம் என்று. நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சமூக வலைத்தள கேள்விகளோடு தொடரலாம். கோவையிலிருந்தும் நெல்லையிலிருந்தும் நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சமூக வலைத்தள கேள்விகளோடு நாம் தொடரலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உங்களின் கேள்விகளுக்கு நேரலையில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். பார்க்கலாம். மதுரை நேயர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். மதுரையிலிருந்து. வணக்கம். மதுரை நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. மதுரையிலிருந்து. நான் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்லேருந்து பார்த்திபன் பேசுகிறேன். நான் மத்திய மாநில அரசு சினிமா துறையில் ஆரம்பித்து வேளாண் துறையில இருந்து எல்லா துறையிலும் சாதனையாளர் அடையாளம் கண்டு விருது வழங்குகிறது. கால்நடைத்துறை இதுவரைக்கும் எந்தவித அரசும் கண்டுகொள்ளவில்லை. என் பசு இதுவரைக்கும் 19 வயதில் 13 கன்றுகளை ஈன்று சாதனை படைத்திருக்கிறது. இதேபோல் சாதனை படைத்த அடையாளம் கண்டு ஊக்குவித்தால் அடிமாடுகளுக்கு செல்லும் ஓரளவு பசுக்கள் கட்டுப்படுத்தப்படும் என்ற நோக்கத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கிறேன். இதை மத்திய அரசு இதை ஆவணம் செய்யுமா? நிச்சயமாக. நாங்கள் பசு வதையே கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவர்கள் சொல்வதைப் போல எல்லா பிராணிகளுக்கும், மனிதர்களுக்கு கிடைக்கும் பொழுது பிராணிகளுக்கும் அந்த விருது கிடைக்க வேண்டும் என்பதில் எருதுகளுக்கும் விருது கிடைத்து விட்டு போக விட்டுமே என்பதுதான் எங்களது எண்ணம். இது நல்ல யோசனை, பரிசீலிப்போம். நெல்லையிலிருந்து நெல்லை நேயர்கள் விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. நெல்லை ரயில் நிலையத்திலிருந்து இணைப்புக்கு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பெயர் முகமது ஹசனார். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட சாலை பாதுகாப்பு மசோதா பற்றின ஒரு சரத்துக்களை கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும்.
சாலை பாதுகாப்பு மசோதாவினுடைய ஷரத்துக்கள், முக்கியமான ஷரத்துக்கள் என்னன்னு இல்லை, இது சாலை பாதுகாப்பு மசோதா என்பது எப்படி அவர்களுக்கு இழப்பீடை எவ்வளவு விரைவாக எடுத்து சொல்வது, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் குடித்துவிட்டு ஓட்டாமல் இருப்பது, இதை போன்ற பல விஷயங்கள். சாலை பாதுகாப்பு மசோதா என்பது அதில் பெயரிலேயே இருந்து விட்டு போகிறது, அவ்வளவுதான். கோவை நேயர்களை இணைப்பு கொண்டிருக்கிறீங்க. கோவையிலிருந்து விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. என் பெயர் கல்பனா. நான் கோவை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுற வழக்கம்ங்கிறது வந்து கணவனுக்கான புனித தன்மையாக கருதப்பட்டுச்சு பெண்களுக்கு. ஆனால் இன்றைக்கி அது நம்மளுக்கு காட்டு மிராண்டித்தனமாக தோன்ற மாதிரி. இன்னும் சில காலம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த தாலி அணியிற விஷயங்கிறது ஒரு நாகரிகமற்ற செயலாக கூட இருக்கலாம். இவ்வளோ பேசுகிற இந்து அமைப்புகளும் பாஜக உட்பட்ட அமைப்புகளும் ஆகட்டும், நாய்க்கும் கழுதைக்கும் எல்லாம் தாலி கட்டுறீங்களே, அப்போ உங்களுடைய புனித தன்மை போகாதா? அதே மாதிரி ராக்கி கயிறு கட்டு இல்லைன்னா தாலி கயிறு கட்டுன்னு சொல்லி காதலர் தினத்தன்னைக்கு நீங்கள் போய் வன்முறையில் ஈடுபட்டு மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் பொழுது அது வந்து எந்த விதத்தில் நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்படுது? இல்லை, இது விதாண்டாவாதத்திற்கு வேண்டுமானால் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாங்கள் சொல்வது தாலி என்பது ஏதோ அடிமைத்தனத்தின் சின்னம் அல்ல. நான் இன்னும் சொல்ல போனால் வீரமணி போன்றவர்கள் ஏதோ இது பெண்ணுரிமைக்காக தாலியை கலட்டுகிறோம் என்றால் உங்கள் கட்சியின் தலைமை பதவியை ஒரு பெண்ணுக்கு கொடுத்து விட்டு போங்கள். பெரியார் சொத்துக்களை பிரித்து அல்ல அனைத்து பெண்களுக்கும் கொடுத்து விட்டு போங்கள். எங்கள் விவாதம் அதுவல்ல. தாலி அடிமையின் சின்னம் அல்ல என்பதுதான் எனது விவாதம். உலகத்தில் மிக பெருமையான பலம் பொருந்திய பெண்ணுக்கும் தாலி இருக்க வேண்டும், தமிழ் பெண்ணாக இருந்தால் என்பது. இன்னொன்று மதம் சார்ந்தது அல்ல. எல்லா மதத்தினரும் தாலி, எல்லா மதத்தினருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் ஹிந்து அமைப்புகள் மட்டும் எதிர்க்க வேண்டும்? எந்த இஸ்லாமிய அமைப்பும் எதிர்க்கவில்லை, எந்த கிறிஸ்துவ அமைப்பும் எதிர்க்கவில்லை. தாலியை அகற்றுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது இந்துக்களின் தாலி என்று அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. இது எங்களுக்கு எதிரானது என்று நீங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ள பெரும்பான்மையான பெண்களின் உணர்வு ஏன் புண்படுத்தப்படுகிறது? புனிதப்படுத்தப்பட வேண்டியதை புண்படுத்தப்பட்டால் அதற்கு யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். உங்களுடைய பார்வையில் புனிதமாக படக்கூடிய ஒரு விஷயம் மற்றவருடைய பார்வையில் மிக சாதாரணமாக இருக்கலாம். போராடவில்லை என்பதற்காக நாங்கள் போராடாமல் இருப்பது அதுதான் அவங்களுக்கு கேட்கறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, விருப்பப்படுகிறவர்கள் தாலி அகற்றிக் கொள்வதில் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கறாங்க. அதில் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. விருப்பப்படுவது அகற்றிக் கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை விளம்பரப்படுத்தி வேண்டுமென்றே தாலி என்பது அடிமையின் சின்னம் என்று சொல்லி அதை அணிந்திருப்பவர்கள் ஏதோ 10ஆம் பசலிகள் போல பகுத்தறிவாதிகள் 10ஆம் பசலிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் இருக்கும் பொழுது இப்பொழுது உங்களுக்கு தாலியை அகற்றுவதுதான் முக்கியமானதா என்று நாங்கள் கேட்கிறோம். மற்றும் ஒரு கேள்விக்கு போகலாம். நெல்லையிலிருந்து நெல்லை நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. ஹலோ, என் பேர் முத்து, நெல்லையிலேருந்து பேசுகிறேன். அதாவது வருகின்ற பாரதிய ஜனதா மத்தியிலே மிகப்பெரிய லெவலில் ஆட்சி அமைச்சிருக்கு. அதுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு தான். அதே தமிழகத்தில் அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி அமைத்து மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பீங்களா? தமிழகத்தில் நல்லாட்சியை கொடுப்பீர்களா? ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக நல்லாட்சியை கொடுப்போம் என்றுதான் அவரும் சொல்லுவார். நல்லது, நம்ம சமூக வலைத்தள கேள்விகளுக்கு செல்லலாம். சமூக வலைத்தளத்தில் பசீர் ஜே பாஜக உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் முகநூலில் மிகவும் பகிரங்கமாக ஸ்ரீரங்கம் தேர்தலை பற்றி விமர்சிக்கிறார். உங்களுடைய பாஜக வேட்பாளரை பற்றி பாஜகவை சேர்ந்தவரை விமர்சிக்கிறார். முகநூலில் பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்கள் முதற்கொண்டு தொண்டர்கள் வரை உங்களுக்கு ஒரு அடைமொழி பெயரை கொண்டு பதவிகளிட்டு வருகிறார்கள். பாஜகவிலேயே இதுபோல் செய்கிறார்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறாங்க. விமர்சனங்களை நம்மை பதப்படுத்திக் கொள்ளும் ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்கிறேன். என்றுமே விமர்சனங்களை பார்த்து நான் கோபப்பட்டதே கிடையாது. ஒரு தலைவரை கூட இப்படி விமர்சனம் செய்யும் அளவிற்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றால் செய்துவிட்டு போகட்டும் என்பதுதான் எனது எண்ணம். இந்த மகிழ்ச்சியை காங்கிரஸில் இருக்கிற பொழுது காங்கிரஸில் இதே மகிழ்ச்சி இருந்தால் அதை கோஷ்டி பூசல் அப்படின்னு சொல்றீங்க. உங்கள் கட்சியில் இருந்தால் இது மகிழ்ச்சியா? ஜனநாயகமா? காங்கிரஸில் ஜனநாயகம் இல்லையா? அங்கே கோஷ்டி பூசலா? கோட்டுக்குள் நின்று விடுகிறது. அவர்களை வேட்டிகள் அவிக்கும் அளவிற்கு கிழிக்கும் அளவிற்கு சென்று விடுகிறது என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கருத்துக்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் வெளிப்படையாக கோஷ்டிகளாக ஒருவர் கொடும்பாவே இன்னொருவர் எரித்துக் கொள்ளும் அளவிற்கு சத்தியமூர்த்தி பவன் முன்னாலேயே பிரச்சனைகள் வருகிறது என்பதைத்தான் நாங்கள் சமூக வலைத்தளத்தில் மற்றும் ஒரு கேள்வி. இடும்பவனம் கார்த்திக், கொல்கத்தா உள்ளூர் கிரிக்கெட் வீரர் அங்கீத் கேஷ்ரியின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்த மோடி 20 தமிழர்களின் மரணம் குறித்து வாய் திறக்க மறுப்பது ஏன்? ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களுடைய மரணம் பற்றி ஏன் பெரிய அளவில் எந்த கண்டனத்தையும் சொல்லவில்லைன்னு கேட்கிறார். அதாவது அது ஒரு
வழக்கு, அந்த வழக்கில் 20 பேர் இறந்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் அதை சொல்லவில்லையே தவிர தமிழக பாரதிய ஜனதா கட்சி எங்களது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று மாற்றிக்கொண்டால் சரியாக நிச்சயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அங்கே உள்ள கொள்ளைக்காரர்களை தப்புவிக்கப்படுவதற்காக இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு உள்துறை அமைச்சர் அங்கே எந்த அளவிற்கு அதில் தலையிட வேண்டுமோ தலையிட்டு அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் மோடி அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்வது அதான் கேட்கிறார். ஒரு சாதாரண உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரனுடைய மரணத்திற்கு கூட பேசுகிறார். 20 தமிழர்கள், ஒரு 20 தமிழர்கள், 20 தமிழர்கள். இன்னும் சொல்ல போனால் நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இலங்கையில் கொத்து கொத்தாக நம் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்கே உள்ள காங்கிரஸ் பிரதம அமைச்சர் ஏதாவது சொன்னாரா? சொல்லவில்லை அல்லவா? ஆக மோடி அவர்கள் எதை செய்தாலும், செய்யவில்லை என்றாலும், பேசினாலும் பேசவில்லை என்றாலும் விமர்சனம் செய்து கொண்டிருப்பது இப்பொழுது வாடிக்கையாக இருக்கிறது. ஆனால் சொல்கிறேன், 20 தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்ல, தமிழக மக்களின் நலனில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி முற்றிலும் உடன் இருக்கும். இலங்கை பிரச்சனை குறிப்பிட்டதுனால சொல்றேன். இலங்கை பிரச்சனை குறிப்பிட்டதுனால சமூக வலைதளத்தில் அது தொடர்பான ஒரு கேள்வி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு இணைந்த கேள்வினால நம்ம அதை பார்த்துட்டு போயிடலாம். சுமேஷ் தமிழன் ஒரு கேள்வி முன் வச்சிருக்கார். காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டுக்கு இலங்கைக்கு போகக்கூடாதுன்னு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அன்றைக்கு சென்னையில் நீங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள். அதே பாஜக ஆட்சியில் ராஜபக்சே 2 முறை திருப்பதி வந்த பொழுது சென்னையில் நீங்கள் எல்லாம் ஏன் சைலண்ட் மோட்ல இருந்தீங்க மேடம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீங்க அன்றைக்கு காங்கிரஸை மிக கடுமையாகத்தானே எதிர்த்தீங்க. இன்றைக்கு ராஜபக்சேவை ஏன் வரவேற்கிறீர்கள்? ராஜபக்சேவுக்கு வாழ்த்து கூட தெரிவிக்கிறாரே பிரதமர். ராஜபக்சேக்கு வாழ்த்து தெரிவித்தது ஒரு நாகரீகம். ஆனால் ராஜபக்சேவை தோற்கடித்திருக்கிறார் அல்லவா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ராஜபக்சே தோத்ததற்கு மோடி அவர்கள் காரணம் என்று ராஜபக்சேவே சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பயணத்திற்கும் ஆன்மீக ரீதியாக சொந்த பயணத்திற்கும் மாறுபாடு இருக்க வேண்டும் என்பதை அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் காரணமாக ஒரு இடத்திற்கு போகும்போது எதிர்ப்பு தெரிவிக்கலாம், என் சொந்த காரணத்திற்காக போகும்போது எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அரசியல் காரணங்களுக்காக பிரதமர் மோடியும் சென்றாரே. அவர் சென்ற நிலை வேறு, மன்மோகன் சிங் சென்ற நிலை வேறு. மன்மோகன் சிங் செல்லும் போது நமக்கு தீர்வு கிடைக்காமல் இருந்தது. மோடி அவர்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு தீர்வு கிடைத்து மறுபடியும் வாழ்வு உயரக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். 2 பேரும் செல்ல நேரத்தில் ஒரு வீடு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது செல்வதற்கும் ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கும் பொழுது செல்வதற்கும் உள்ள மாறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரைக்கு சொல்லலாம். மதுரை நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. மதுரையிலேருந்து பூமாறன் பேசுகிறேன். மத்திய அரசு நதிகளை இணைக்கும் வேலையை எப்போது செய்ய போகிறாங்க? அதாவது அந்நிய நாட்டு முதலீடை கொண்டு வந்து தொழிற்சாலை அமைக்கிறதை விட மத்திய அரசு நதியில் இணைக்கும் வேலையை செஞ்சு முதல்ல செய்கிறது நல்லதாக இருக்கும். ஏன் அதை செய்ய தாமதிக்கிறாங்க? 2500 கோடி ரூபாய் கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள். நதிநீர் இணைப்பிற்கு பட்ஜெட்டில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? பட்ஜெட்டில் 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வேலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் 2வது முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் உடனேயே ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதற்கான அடிக்கல் நாட்டப்படும் என்று சொன்னார்கள். ஆக நான் என்ன சொல்கிறேன் என்றால், நதிகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தால் இணைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுதும் இணைப்பதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் மட்டுமல்ல, எங்களது தொலைநோக்கு திட்டத்தில் அது இருக்கிறது. ஆக நாங்கள் செயல்படுத்துவோம். துரதிர்ஷ்டவசமாக 10 ஆண்டுகள் அது தாமதமாகிவிட்டது. நல்லது. நாம திருச்சிக்கு செல்லலாம். திருச்சி நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. திருச்சியிலிருந்து. இப்போது விவசாயிகளவே நீங்கள் விவசாயிகளை ஓட்டை வாங்கிக்கிட்டு நீ மேலே போய் உக்காந்துக்கிட்டு அந்த விவசாயவே கொல்லணும்னு நினச்சி நீங்கள் திட்டம் போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இந்தியாவிலே நீங்கள் முழுக்கா இந்த ஊரில் நீங்கள் ஆட்சியில் இருக்கவே முடியாது. நல்லது ஐயா, உங்களுடைய கோபத்தை பகிர்ந்து கொண்டோம். நல்லது. அவர் பெரியவர். அந்த விவசாயி தற்கொலையை முன்னிட்டு நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடுமையான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இன்றைக்கு அதோடு இந்த கேள்வியும் கூட இணைத்துக் கொள்ளுங்கள். நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர் ஒரு சாதாரண மனதிலிருந்து பேசுகிறாருன்னு ஐ திங்க் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தோணுகிறது. என்ன மாதிரியான ஆலோசனைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். ஒரு விவசாயி கூட சாகக்கூடாது. விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு நாம் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் பிரதமர். எல்லோரும் தெளிவாக ஒரு ஆலோசனை கொடுத்து விட்டார்கள். இந்த நில சீர்திருத்த மசோதா வேண்டாம் என்று இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராடுகிறார்கள். ஆனால் அதை புறம் தள்ளிவிட்டு
தனி பெரும்பான்மையோடு முழுமையாக அவசர சட்டத்தின் மூலமாக அந்த மசோதாவை நிறைவேற்றுவேன் என்று ஒருபுறம் பேசுகிறார் அதே மோடி. மற்றொரு புறம் ஏதாவது ஆலோசனை இருந்தால் கொடுங்கள், விவசாயி சாகக்கூடாதுன்னு சொன்னால் விவசாயி தற்கொலை செய்து கொண்டதே அந்த மசோதாவிற்கு எதிரான சூழலில் தானே? நிச்சயமாக இல்லை. நான் சொல்கிறேன், விவசாயிகளுக்கு ஆதரவான திட்டம் அது மட்டுமல்ல, நாட்டிற்கு வளர்ச்சியான திட்டம். எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த நாட்டில் வளர்ச்சி வந்துவிடப் போகிறதே என்பது மட்டுமல்ல, விவசாயிகள் விதையை அவர்கள் நிலத்தில் விதைக்கிறார்கள், விஷ விதையை விவசாயிகள் மனதில் இந்த எதிர்க்கட்சிகள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களது வாதம். ஏனென்றால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 1000 கிலோமீட்டர் பாதை போடுகிறோம் மக்களுக்காக, மக்களின் சந்ததியினர் பயணம் செய்ய வேண்டும் என்று 1000 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இடையில் ஒரு இடம் கிடக்கிறது. அந்த 1 கிலோமீட்டரை நம்மால் எடுக்க முடியவில்லை என்பதற்காக இந்த 1000 கிலோமீட்டரின் வளர்ச்சி தடைபடுகிறது. இந்த 1 கிலோமீட்டரை எடுப்பதற்கு நான் 4 மடங்கு உங்களுக்கு கொடுத்து விட்டு நீங்க மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த தங்க நாற்கரை சாலை திட்டம், அதன் பிறகு வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிறைவேற்றப்பட்டது. எந்த இடத்தை கைப்பற்றுவதிலும் எந்த தடங்களும் இல்லை. கைப்பற்றப்பட்டது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இணைக்கப்பட்டது. தேசத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு நிலம் கையகப்படுத்துகின்ற பொழுது ஆங்காங்கே ஒரு சில எதிர்ப்புகள் வந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஏன் பல தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன, பல கோவில்கள் இடிக்கப்பட்டன. அந்த இடத்திற்காக அவங்களே தான் கொடுத்தாங்க. சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வழிபாட்டு தலங்களிலிருந்து, குடியிருப்பு பகுதியிலிருந்து, விவசாய நிலங்களிலிருந்து எல்லாமே எடுக்கப்பட்டது. எந்த இடத்திலும் பிரச்சனை வரல. இங்கே திருத்தப்பட்ட சில மசோதாக்களில் இருக்கக்கூடிய சரத்துக்களில் தான் அவர்கள் முரண்படுகிறார்கள். நீங்கள் சொல்வது அந்த தங்க நாற்கர சாலையை போடப்பட்டது வாஜ்பாய் அவர்களின் வெற்றி திட்டங்களில் ஒன்று. ஆனால் இப்பொழுது நாம் இருக்கும் நிலையில் பல திட்டங்கள், ஏன் தமிழகத்தில் கூட பல ரயில்வே திட்டங்கள் தாமதமானதற்கு காரணம் நில கையகப்படுத்துவதில் இருக்கும் சுணக்கம்தான். ஆக தங்க நாற்கர சாலை பல இடங்களிலும் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டி வந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக சுற்றி போக வேண்டியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வளர்ச்சி திட்டம் இதே விவசாயிகளின் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் நல்லது நடக்க வேண்டும். இல்லை, இந்த விவசாய திட்டத்தை மட்டும் அவர்கள் நினைப்பதை போல இது தவறு இல்லை என்றால் மோடி அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். என்னொன்று கேட்கிறேன், அப்படி ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி போய்விட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அரிசி முக்கியம் இல்ல, சாப்பாடு முக்கியம் இல்ல. நான் என்ன சொல்கிறேன், 1 கிலோமீட்டர் எடுத்துவிட்டு உங்களுக்கு 4 கிலோமீட்டருக்கான இழப்பீடை கொடுக்கிறோம். ஒன்று, யாருக்காக இது எடுக்கப்படுகிறது? பணமாக இல்லை. அவர்கள் இன்னொரு இடத்தில் நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இதையே பேசிக்கொண்டு இந்த நாட்டில் வளர்ச்சி இல்லாமல் இருப்பதை விட இன்னும் சொல்றேன், எவ்வளவு விவசாயிகள் 67 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? அதனால் தொடர்ந்து மகிழ்ச்சி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இல்லை. அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதற்கு ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது, தவறாக அவர்கள் மீது அது திணிக்கப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தால் இதற்காகவா நாம் எதிர்த்தோம் என்று மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். உதாரணத்திற்கு நர்மதா திட்டம் போன்ற திட்டங்களுக்கு கூட எதிர்ப்பு வந்தது. ஆனால் பின்பு அதனால் தண்ணீர் வரும் பொழுது நதிநீர் திட்டத்தை பற்றி சொல்கிறார்கள். இதே ராகுல் காந்தி எதிர்த்தார். நிச்சயமா அதுவும் விமர்சனத்துக்கு உட்பட்டதான். கோவையில் இருந்து மற்றும் சில நேர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். கோவை நேர்கள் இணைப்பு வந்திருக்கிறாங்க. விரைந்து கேள்வி. வணக்கம், என் பேர் லலிதா, நான் கோவையிலேருந்து பேசுகிறேன். இப்போ மேக்கப் போடும் பெண்கள்லாம் குடும்ப பெண்களே இல்லை, அவங்க விபச்சார பெண்கள்னு கல்யாணராமன் அவர் சொன்ன கருத்துக்கும் சமீப காலமாக பாஜக இதில் இருக்கிற ராஜா அவர் பெண்களை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த தாலி அகற்றும் பெண்கள்லாம் குடும்ப பெண்களே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய இதில் ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அதில் ஒரு சின்ன திருத்தம், அது கல்யாணராமன் அவருடைய கருத்தல்ல, பாஜகவை சேர்ந்த வேறொருவர் சொன்னதாக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் பதில் சொல்லலாம். மற்றொரு புறம் இதை நான் இந்த சிறிய அளவில் இல்லாமல் நான் சோனியா காந்தி அவருடைய நிறம் சார்ந்ததில் தொடங்கி அது தொடர்பாக ஒரு கேள்வி கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சோனியா காந்தியுடைய நிறத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய தமிழகத்தைச் சேர்ந்த பாஜகவினுடைய மரியாதைக்குரிய எங்கள் மாநில தலைவர், பாஜகவின் மாநில தலைவரும் கருப்பு தானே, கருப்பை குறித்து வார் பேசுகிறார்கள். பெண்களை பற்றி தொடர்ந்து இழிவாக பேசக்கூடிய இந்த போன்ற பேச்சுக்கள் சரியானதா என்ற ஒரு விவாதத்தின் நீட்சியாக அவர் தமிழகத்தில் விவாத மேடைகளில் பேசக்கூடியவர்களுடைய உங்கள் கட்சியை சார்ந்தவர்களுடைய வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். நான் அந்த சகோதரிக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தமிழகத்தை சார்ந்த, நீங்கள் சொன்னதை போல ஒரு கருப்பு பெண்ணாகவே இருக்கட்டும், விருப்ப பெண்ணாக இன்று மாநில தலைவராக இருக்கிறேன், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவோ ஆண் தலைவர்கள், மூத்த தலைவர்கள், திறமைசாலிகள் இருந்தாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெண்ணை தலைமை தாங்க வைத்திருக்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் உள்நோக்கம் பெண்களை பெருமைப்படுத்துவது. ஆக இத்தகைய விமர்சனங்கள் எல்லாம் காற்றில் வருவதே தவிர
பெருமைப்படுத்துவது இன்று பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை இன்னும் சொல்ல போனால் மோடி அவர்கள் அமைச்சரவையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான பெண் அமைச்சர்கள். ஏன் அந்த நேர்மறையை நாம் பார்க்க தவறுகிறோம்? வெளியுறவுத்துறை அமைச்சராக இதுவரை ஒரு பெண் இருந்ததில்லை. பெண்கள் என்றால் வீட்டை தாண்ட முடியாது என்பதில்லை, நாட்டையும் தாண்ட முடியாது என்ற நிலையை மாற்றி நாட்டை தாண்டி போகும் வெளியுறவுத்துறை. நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ பெண்களாக பாஜகவாகவே இருந்தாலும் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான மனநிலை பொது புத்தியாக இருக்கிறது எல்லா கட்சியிலும். அது பாஜகவிலும் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? பொதுவான கருத்துக்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது, நல்ல கருத்துக்கள் பல வரும் பொழுது அது நம் காதில் விழுவதில்லை. அல்ல கருத்துக்கள் கொஞ்சம் வரும்பொழுது அது காதில் விழுந்து விமர்சனங்களாகி அதுவே ஒரு கட்சியின் கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுவது இன்றைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் அதை முழுமையாக உங்களால் இன்னும் கூட சரியாக சொல்ல இயலாத சூழலை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் மதுரை நேயர்களுக்கு செல்லலாம். மதுரையிலிருந்து விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கம், மதுரையிலிருந்து பாவனா காசிராஜன். அன்பு சகோதரி அவர்களே, இன்றைய சூழ்நிலையில் ஒரு மருத்துவ பெண்மணியாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் அல்லது தொண்டர்களோடு சேர்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தியுள்ளீர்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று? எந்த நிலைமையில் உள்ளது? அதுபோக இன்னைக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்த, அதாவது நம்மளோட தமிழகத்துக்குரிய மற்ற விஷயங்களை வந்து கேட்கணும்னா அவரை மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு, மற்ற யாரை பார்த்து சொல்லலாம்? இதான் என்னோட கேள்வி. இதற்காகத்தான் மக்களோடு மத்திய அரசு, உங்களது ஆதங்கம் எனக்கு புரிகிறது. இங்கே ஆண்டு கொண்டிருக்கும் அரசோடு கூட மக்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் சொன்னதைப் போல பல லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எங்கள் மந்திரிகள் தொடர்புடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, மக்களோடு மத்திய அரசு இத்தகைய சகோதரர்கள் கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்கள் தொடர்பு அலுவலகங்களை நாங்கள் திறந்து மக்களோடு மத்திய அரசு என்ற திட்டத்தை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். இனிமேல் இத்தகைய கேள்விகள் வராது. ஏனென்றால் மாநில அரசோடு தொடர்பு கொள்ள முடியாத தமிழக மக்கள் மத்திய அரசோடு தொடர்பு கொள்ள போகிறார். ஒரு முகநூல் கருத்து, ஒரு கேள்வியை பார்த்துட்டு ஒரு சிறு இடைவெளிக்கு போகலாம். அந்த கேள்விக்கான விடை நம்ம இடைவெளிக்கு பிறகு கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஷேக் அலாவுதீன் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஒரு முதியவரின் பூநூலை அறுத்ததற்கு இவ்வளவு ஆவேசப்படும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங் பரிவாரங்கள் சிதம்பரம் கோவிலில் தமிழில் பாட வந்த ஆறுமுகசாமி என்ற பழுத்த முதியவரை தாக்கி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார்களே அந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஒரு சேர தமிழையும் தமிழனுக்கு தமிழில் வழிபாட உரிமையும் இல்லை என்றார்களே, அப்ப அவர் முதியவர்னு யாருக்கும் தெரியலையான்னு கேட்டுக்கிறாங்க. இதோடு என்னுடைய கேள்வி நினைத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணகிரியில் ஒரு தலித் இளைஞரின் வாயில் சிறுநீர் கழிக்கப்பட்டது. அன்றைக்கு தமிழக ஆட்சியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை, தமிழக அரசை கலைக்க வேண்டும், கவர்னர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் சாமி கோரிக்கை வைக்கவில்லை. இதற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். நான் இதை ஆதரிக்கல. இதுவும் மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது, அதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் பார்வை என்பது ஒரு சாதி சார்ந்து மட்டுமே பாஜகவில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியோடு ஒரு இடைவேளை எடுத்துக்கொள்கிறேன். இடைவேளைக்கு பிறகு உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் பல கேள்விகள் காத்திருக்கின்றன. தொலைபேசியின் வாயிலாகவும் ஏராளமான நேயர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். பேசலாம். உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயமாக விடை தருவார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறப்பு கேள்வி நேரத்தில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்களின் கேள்விகளுக்கு நேரலில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். நேயர்களுடைய கேள்விகளை பார்த்தீங்க. ஒரு சிறப்பு விருந்தினர், மிக முக்கிய விருந்தினர், உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒருவர், மிக முக்கிய ஆளுமை ஒருவர் கேள்வி கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் நினைக்கிறேன். நம்ம போலாமா அவர்கிட்ட? நல்லது, அவர் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவர் யாருன்னு ஒரு சஸ்பென்ஸோடய காத்துருங்க. நம்ம சமூக வலைத்தள கேள்விக்கு போகலாம். சமூக வலைத்தளத்தில் நீங்கள் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் எர்னஸ்டோ குவேரா. நீங்கள் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், உங்களுடைய சமூகத்தை குறிப்பிட்டு அவர் கேட்டிருக்கிறாரு. தோல் சீலை வரலாறு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை நீக்க பாடுபட்டவர்களில் தந்தை பெரியாரும் ஒருவர். பெண்களின் மேலாடையை அவிழ்த்ததே நீங்கள் இப்போது விரும்பக்கூடிய இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு சமூகத்தினர் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பெண்களின் மானத்தை காத்த பெரியாரின் சிலைகளை உடைப்பது, அவரின் படங்களில் சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்களில் உங்கள் கட்சியினர் ஈடுபடுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா, எதிர்க்கின்றீர்களா என்றால் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள்னு கேட்குறாங்க. பெரியாரினுடைய பங்கு என்பது பெண் விடுதலைக்கு மிகப்பெரிய பங்கு. அவரினுடைய படத்தில் சிறுநீர் கழிப்பது, சிலை உடைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி சில பேர் செய்வது எல்லாவற்றிற்கும் அதுதான் பொறுப்பானது இல்லை. ஆனால் பெரியார் மட்டுமே பெண்கள் விடுதலைக்கு சொல்ல முடியாது வித்திட்டார் என்பதும் இல்லை.
இன்னும் சொல்லப்போனால் ஆழ்வார்கள், ஆன்மீகத்தில் தமிழை பாடியவர்கள், ஔவையாருக்கு மேலே என்ன பெண்ணின் உரிமையையோ என்ன முன்னேற்றத்தையோ நாம் காண முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக தமிழ் பெண்களுக்கு அதிக உரிமையையும் அதிக பெருமையையும் தந்தது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பெரியார் ஒரு சமூகத்தில் உயர்வை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கலாம், அதே போல பலர் இருந்திருக்கலாம். ஏன் ஐயா வைகுண்டர் இன்று தோல்சீலை போராட்டத்தில் அவரின் பங்கு, அவரை போன்றவர்களின் பங்கு, அங்கே உள்ள சமூக சீர்திருத்தவாதியின் பங்கு, இந்த தோல்சீலை போராட்டம் என்பது அரசியலாக்கப்பட்டு பல வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை பற்றிய ஒரு விவாதம் 1 மணி நேரத்திற்கு கூட. ஆனால் தோல்சீலைக்கு போராடிய ஒரு சமூகம் சீல் போடும் அளவிற்கு உயர்ந்து அரசியலில் மேநோக்கி வந்து கொண்டிருக்கின்ற சமூகம், அது ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கல்வி, அறிவு, ஆற்றல், பெண்களை முன்னேற்றும் என்பதை இந்த தமிழகம் காண்பித்துக் கொண்டிருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அதில் சீல் போடக்கூடிய அளவிற்கு வந்திருக்கக்கூடிய சூழலுக்கு இடஒதுக்கீடு ஒரு காரணம் என்பதில் நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். அந்த இடஒதுக்கீட்டுக்கு சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதில் பெரியாரின் பங்கு இன்றியமையாததாக இருந்தது என்பதையும் நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். ஆன்மீக தமிழை பற்றி கூறினீர்கள். ஆன்மீகத்தில் பெண் விடுதலைக்காக போராடியவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இயல்பாக ஒரு கேள்வி வருகிறது. கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் அயோக்கியன் என்று நாங்கள் எழுதி வைப்போம் என்று பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஹெச் ராஜா போன்றவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அயோக்கியன் என்று அதில் எழுதி வைப்போங்கிறாங்க. இதை நீங்கள் உடன்படுறீங்களா? கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் அயோக்கியர்களா? இந்து மதமே என்ன சொல்கிறது என்றால் நாத்திகத்தை கூட ஒத்துக்கொள்கிறது. இந்து மதத்தில் பரந்த மனப்பான்மை இருக்கிறது. ஆக அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், தமிழிசைக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ராஜாவுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் இந்து மதத்தின் கருத்து என்பது பரந்த கருத்து என்பது மட்டுமல்ல, எல்லோரும் மதிக்கக்கூடிய கருத்தாகவும் இந்து மதம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 600 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்ட இந்த நாடு, 200 ஆண்டுகளுக்கு மேல் இஸ்லாமியர்களோடு அடிமைப்பட்ட நாடு இன்றும் இந்து நாடாக இன்றும் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்றால் அது அந்த மதத்தின் பெருமை. அதை எல்லோரும் பெருமையோடு நாம் நினைக்க வேண்டும் என்பதுதான் எனது. கடவுள் இல்லை என்று சொல்கிறவர் அயோக்கியன் என்று சொன்னால் ஒருவேளை பகத்சிங்கை சொல்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிடும் நினைக்கிறேன். பகத்சிங் அயோக்கியரா என்ற கேள்வி எழும். இயல்பாகவே நாம் இதோடு இணைந்த ஒரு கேள்வியை பார்த்துட்டு அந்த சென்னையில் உள்ள சிறப்பு விருந்தினருக்கு போகலாம். சமூக வலைத்தளத்தில் ஒரு கேள்வி இருக்குது. இடும்பவனம் கார்த்திக் ஒரு கேள்வியை பதிவு செய்திருக்கிறார் சமூக வலைத்தளத்தில். உங்கள் கட்சியில் எதனை பற்றி கேட்டாலும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதனை பற்றி தாங்கள் அது அவரின் தனிப்பட்ட கருத்து என்று சொல்வதை நாங்கள் பூசி மெழுகுவது என எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டிருக்கிறாரு. பெரும்பாலான கேள்வி இந்த தனிப்பட்ட கருத்து குறித்ததாகவே இருக்கிறது. அதில் இன்னொரு சமூக வலைத்தள குறித்து கூட இருந்துச்சு. இந்த தனிப்பட்ட கருத்து அவருடைய கருத்து என்ற உங்களுடைய பதில் முதல் கேள்வி யாருடைய கருத்திற்கு தனிப்பட்ட கருத்து என்று சொன்னீர்கள்னு கூட ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன் இவ்வளவு தனிப்பட்ட கருத்துக்கள்? எல்லாமே தனிப்பட்ட கருத்து தானா? சுப்பிரமணிய சாமியுடைய தனிப்பட்ட கருத்து, ஹெச் ராஜாவுடைய தனிப்பட்ட கருத்து. ஆமாம், அது பூசி மெழுகுவது என்று எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்கிறார். பூசி மெழுகுவது தானா? ஏசி மெழுகுவதே நான் பூசி தான் மெழுக வேண்டும், வேற என்ன பண்றது? நான் விரும்பவில்லை. நல்லது, நம்ம போகலாம். அந்த சிறப்பு ஆளுமை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் யார்? அவர் உங்களிடம் கேட்க விரும்ப கேள்வி என்ன? வேற யாருன்னு தெரியுதா? டாக்டர் சவுந்தரராஜன், நம்முடைய மரியாதைக்குரிய தமிழிசை அவர்களுடைய கணவர், மிகப்பெரிய இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கிய மருத்துவர்களில் மிகச்சிறந்த மருத்துவர்களில் ஒருவர். வணக்கம் சார், இணைப்பில் வந்ததுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய கேள்வி என்ன? மாநில தலைவரிடம் கேட்க போகிறீர்களா அல்லது உங்களுடைய இல்லத்தரசி உங்களுடைய துணைவியாரிடம் கேட்க போகிறீர்களா? எங்கள் துணைவியாரை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்பு கொடுத்ததுக்கு நன்றி. தலைவரானவர் போல அவங்களோட பேசுவதற்கும் அளவதற்கும் நேரம் குறைவானதுனால எனக்கு, ஏன்னா அவங்க படித்தது மருத்துவம், இருக்கிறது அரசியல். ஆனால் அரசியலில் சேர்றப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட, கனவுகளோட, லட்சியத்தோட, ஒரு பெரிய ஒரு எதையோ சாதிக்கணுங்கிற ஒரு சிந்தனையோட அரசியலுக்கு சேர்ந்தாங்க. அதனால் அவங்கள நான் கேட்குறது, உங்கள் கனவுகள், லட்சியங்கள், எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குது, என்னென்னலாம் நிறைவேறி இருக்குது, என்னெல்லாம் நிறைவேறலை? இந்த மாதிரி பேசிக்கிட்டா தான் உண்டு நினைக்கிறேன் ரெண்டு பேரும். ஐ திங்க் முதலில் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை தொலைநோக்கிலாவது சந்திக்க வைத்ததற்கும் உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சொன்னதை போல வேலைப்பழு இருப்பதனால் சந்தித்து பேசுவது கூட குறைந்தாகிவிட்டது. சந்தித்து பேசுவது குறைவாக இருந்தாலும் எனது பெயரில் எப்படி உணர்வோடு ஒட்டி இருக்கிறார்கள் அப்படி உணர்வோடு, ஏனென்றால் இன்று தமிழிசை இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால் அதற்கு இந்த சவுந்தரராஜன் தான் காரணம் என்பதை நன்றியுணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சொல்லதை போல என்னை பொறுத்த மட்டில் மருத்துவம் படித்து அடிப்படை மருத்துவ வசதி,
எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது எனது கனவு. நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மாட்டு வண்டியில் குழந்தைகளை எடுத்து வருவார்கள். ஆனால் அயல் நாட்டில் படுக்கும் பொழுது ஹெலிகாப்டரில் குழந்தைகள் வரும். ஹெலிகாப்டரில் என் குழந்தைகள் வந்து சிகிச்சை பெறும் அளவிற்கு என்று முன்னேறுகிறதோ அன்றுதான் எனது கனவு நிறைவேறும். நான் இன்று காட்சியாளராகத்தான் இருக்கிறேன். ஆட்சியாளராக மாறினால்தான் அதை செய்ய முடியும் என்றால் ஆட்சியாளராக மாறுவதற்கு மக்கள் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மோடிக்கு போட்டிடுறீங்களோன்னு நினைச்சிட போறாங்க மக்கள். தமிழகத்தில் என்று சொல்கிறேன். தமிழகத்தில் முதலமைச்சர் ஆசை உங்களுக்கு வந்துவிட்டதா? நிச்சயமாக இல்லை. முதலமைச்சராக வர வேண்டும் என்றில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் நினைப்பதை நடத்தி காண்பிக்கும் அளவிற்கு நமக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மருத்துவம் படித்துவிட்டு எல்லாம் இருந்தும் எதற்கு அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்றால் நம்மால் இயன்றதை இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்பது கனவுகளும் ஆசைகளும் பலிக்கட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் மருத்துவத்துறையினுடைய பெரும் பங்கும் அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் மாநில அரசை விட மத்திய அரசிற்குத்தான் அதிகமாக இருக்கிறது என்ற வகையில் மத்தியில் இப்பொழுது நீங்கள் சொன்னது போல ஆட்சியை மக்கள் உங்கள் கையில் கொடுத்து விட்டார்கள் என்பதையும் ஒருவேளை மறந்து விட்டீர்களோன்னு தோணுது. இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அது நடக்கிறது. எய்ம்ஸுக்காக இன்று ஒரு குழு வந்திருக்கிறார்கள். மத்திய அரசு செய்வதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் டே டு டே, நேருக்கு நேரம், எனது கனவு பலவாக இருக்கலாம். ஆனால் ஒரு கனவு மக்களுக்கு வேண்டிய அடிப்படை மருத்துவ வசதி. இன்று அரசாங்க மருத்துவமனைகளை நிர்வகிப்பது யார்? இன்று விழுப்புரத்தில் குழந்தைகள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்களே, தருமபுரியில் குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு மத்திய அரசு காரணம் அல்ல. ஆக எனது ஆதங்கம் நீங்கள் சொல்வதை போல அல்ல, மாநில மருத்துவமனைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்ற கேள்வி உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஆக மத்திய மாநில அரசு என்று இதை புறந்தள்ளி விட முடியாது. நம்ம மருத்துவரிடம் செல்லலாம். வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கிறீங்களா? அவர்களிடம் கேட்பதற்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த மாதிரி சான்ஸ் பயன்படுத்தினா தான் உண்டு, நீங்களும் இல்லைன்னா கேட்க முடியாது. ஐ திங்க் நாங்கள் குடும்பத்தாருங்கிற முறையில் குடும்பத்தாங்கிற முறையில் கணவர் என்ற முறையில் குழந்தைகள் அவங்கெல்லாம் சமுதாயம் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒரு ரோல் மாடல் பாலிட்டிஷியனாக வரணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. ரோல் மாடல் பாலிட்டிஷியன்னா என்னங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லணும். அந்த அளவு எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வர முடியும்னு இங்கே இருக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி எந்த அளவுக்கு உங்களுடைய கனவுகள் நினைவாங்கிறது தான் எங்களை போன்றவங்களுக்கு ஒரு பயம். அது அதனிமா அவர் இந்த அரசியல் சூழலுங்கிறது உங்கள் உட்கட்சி பூசலை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதோடு இணைந்து எப்படி உங்களுடைய ரோல் மாடல் அரசியல் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும்னு நான் கேட்குறாரு. ரோல் மாடல் அரசியல் என்பது என்னை பொறுத்த மட்டில் ஒரு அரசியல் தலைவர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவரை அணுகுவதே கடினமாக இருக்கும் என்றெல்லாம் இல்லாமல், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு தங்கை, நான் சென்று உங்களிடம் கேட்கும் அளவிற்கு ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதை நோக்கித்தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்று, ரோல் மாடல் என்றால் பல தலைவர்களின் நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. முன்னாள் மக்கள் முதல்வரிடம் இருந்து துணிச்சலையும், கலைஞரிடம் இருந்து தமிழையும், வைகோவிடம் இருந்து பேச்சாற்றலையும், விஜயகாந்த், ராமதாஸ் போன்றவர்களிடம் சமூக அக்கறையும், ஆக எல்லா தலைவர்களின் நல்ல கலவையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். எங்கள் கட்சி தலைவர்கள் போன்றவர்களிடம் உள்ள தியாகத்தையும், ஆக ஒரு நல்ல அரசியல் தலைவராக மட்டுமல்ல, தலைவர் என்று இல்லாமல் உங்களோடு மக்களில் மக்களாக ஒருவளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் தந்தை ஒரு ரோல் மாடலாக நியாயமான, ஊழலற்ற, நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தார். அதையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். நல்லது, நன்றி டாக்டர். தொடர்ந்து உங்களுக்கு கூட நிறைய கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏராளமான நேயர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய தொடர்ச்சியான மருத்துவ பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள், மிக நன்றி. நாம் நெல்லைக்கு செல்லலாம். நெல்லை நேயர்கள் விரைவாக இணைப்புக்கு வாங்க. உங்களுடைய பெயர், கேள்வி விரைந்து நெல்லையிலிருந்து. நெல்லை மாவட்டத்திலேருந்து ஜமால் பேசுகிறேன். சமீப காலமாக பிஜேபி, இந்து முன்னணி இதே மாதிரி சன்பரி அமைப்புகள் ஃபுல்லாகவே இஸ்லாத்துக்கு எதிராகவே செயல்படுதாங்க. என்ன நடந்தாலும் இஸ்லாம் ஒரு தீவிரவாதின்னு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக தான் ஒருத்தரோட கருத்தும் இருக்கிறது. இப்படி எந்த விதமான ஒற்றுமையும் ஏற்படக்கூடாது, இந்து முஸ்லீம் நிரந்தரமாக பிரிக்கணும் என்று செயல்படும் இந்து முன்னணி இதே மாதிரி சன்பரியான அமைப்புகள் மத்தியில் உங்களோட கருத்துக்கள் என்ன? முதலில் இந்து முன்னணி, சங் பரிவார் அமைப்புகள், குறிப்பாக RSS போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு தாய் இயக்கம் போல தேசிய இயக்கங்கள். அவைகள்லாம் தவறாக ஒரு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏதோ அவர்கள் இஸ்லாமியத்திற்கு எதிரானது என்று இல்லை. ஆனால் சில நேரங்களில் நாங்கள் அடிக்கடி எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்வதுதான்,
தீவிரவாதிகள் அனைவருமே இஸ்லாமியர்கள் அல்ல. ஆனால் சில பேர் பிடிப்பட்டவர்களில் சில பேர் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருப்பதனால் அப்படிப்பட்ட நிலை வருகிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் என்னுடைய கேள்விங்கிறது, மோடியை ஆதரிக்காதவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய சூழல் வருகிறார் கிரிராஜ் சிங். இலங்கைக்கோ அல்லது வங்கதேசத்திற்கோ அல்லது சீனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ சொல்ல இஸ்லாமியருடைய எதிர்ப்பு மனநிலை என்பது இவ்வாறு கட்டப்படுகிறது. இன்னொன்று சொல்கிறார், மோடி என்ன சொன்னார்? இன்று இந்த நாட்டின் வளர்ச்சியில் இஸ்லாமியரின் பங்கு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்த அரசியல் அமைப்பு சட்டம் எனது புனித நூல் என்று சொல்கிறார். மதத்தை பின்பற்றுவது அவரவர்களின் சொல்கிறார். இன்னொன்று, இஸ்லாமியர்கள் அவர்கள் ஓட்டு போடாமல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று என்பதையும் சொல்லி இது மோடியின் தனிப்பட்ட கருத்தா அல்லது பாஜகவின் கருத்தா? அவரின் கருத்தாக, ஒரு பிரதமரின் கருத்தாக. அப்படி நினைச்சா ஸ்கிப் ஆயிராங்கன்னு நினைக்கிறேன். மோடியினுடைய கருத்தை ராஜ்நாத் சிங் எடுத்துக்கிறது இல்ல, கிரிராஜ் சிங் எடுத்துக்கிறது இல்ல, சுஷ்மா ஸ்வராஜ் எடுத்துக்கிறது இல்ல, அதாவது வேறு வேறு கருத்துக்கள் வரும்பொழுது அவற்றை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் கருத்துக்கள் என்று எடுத்துக்கொள்வது தவறு. ஆனால் ஒரு மதம் சார்ந்த இன்னொன்றை நான் கேட்கிறேன். தமிழகத்திலே துரதிர்ஷ்டவசமாக எங்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எதற்கு கொல்லப்பட்டார்கள்? ரமேஷாக இருக்கட்டும், சுரேஷாக இருக்கட்டும், தங்கள் கொள்கையை ஓங்கி சொன்னார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக. ஆக இவர்கள் கொல்லப்படும் பொழுது குரல்கள் ஓங்கி ஒலிக்க மறுக்கிறது. ஆக பெரும்பான்மையினர் கொல்லப்படும் பொழுது குரல்கள் கூட ஓங்கி ஒலிக்க மறுக்கிறது என்பது எங்களது ஆதங்கம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரித்தாளும் தன்மை பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை. நீங்க தவறாக முன்னிறுத்த ஒரு கேள்வி வச்சோம். நீங்க சொன்னதுனால தான் அந்த கேள்வி நினைவுக்கு வந்துச்சு. இடைவேளைக்கு முன்பாக அந்த கேள்வியை முடிச்சுட்டு போனோம். ஒரு முதியவனுடைய புணுல் அறுக்கப்பட்டது, அது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கதை நான் மீண்டும் கூட பதிவு பண்ணிடுறேன். அதை ஆதரிப்பதல்ல நோக்கம். ஆனால் அதற்கு மிக கடுமையான எதிர்வினைகள் செய்யப்படுகிறது. இங்கே ஆர்ப்பாட்டங்கள், அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறீங்க, ஆட்சியே கலைக்கணுங்கிறாரு சுப்பிரமணிய சுவாமி. ஆனால் ஒரு இளைஞரின் வாயில் சிறுநீர் கழிக்கப்பட்டது. இது ஒரு நிகழ்வு அல்ல, தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்கே ஆறுமுக நாவலர் அவர் தேசிகனுடைய அவர் அங்கே போய் தேவர் அவர் வழிபடுறதுக்கு தான் போறாரு. சிதம்பரம் கோயிலில் அனுமதிக்க மறுக்கிறார்கள், கழுத்தை பிடிச்சு வெளியே தெரிகிறார்கள். அப்பொழுது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வரவில்லை. யாரும் அவரை போய் பார்க்கல, யாரும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கல, ஆர்ப்பாட்டம் நடத்தல. என்ன மாதிரியான பார்வை போக்கு? அதாவது இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பார்வை அல்ல என்பது இன்னும் மட்டும். அங்கே சிறுநீர் கழிப்பது போன்றதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒப்புதல்ல, கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். ஆனால் இவையெல்லாம் துரதிர்ஷ்டவசமாக ஏதோ எங்களது அமைப்புகள் செய்வதை போல நிச்சயமா அதல்ல, நிச்சயமாக அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நானும் நம்புறேன். நான் என்னுடைய கேள்விங்கிறது, அப்படி செய்யக்கூடிய யாரோ சில சமூக விரோதிகளுக்கு மிக கடுமையான கண்டனங்களோ எதிர்வினைகளோ இந்த அளவிற்கு ஏன் வரவில்லை? ஆட்சியை கலைக்கணுங்கிற அளவுக்கு எல்லாம் வரல. அது சில பேர் நான் சொன்ன பேர் சொந்த கருத்துக்களாக இருக்கலாம், சில பேர் எல்லா கருத்துக்களுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நியாயம் என்றால் நியாயத்திற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். ஒரு ஃபாதர் அலெக்ஸ் அவரை நாங்கள் மீட்டெடுத்து வருகிறோம். உடனே நாங்கள் அதை ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள் எதையுமே சொல்லவில்லை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா எங்கெங்கெல்லாம் இந்து எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறார்கள், உடனே அதை பாரதிய ஜனதா கட்சி மேலே சுத்தம் காட்டுவதை நான் இந்துக்கள் தாக்கப்படுறது தான் கேக்குறோம். சிதம்பரம் கோயிலில் ஒரு ஹிந்து, ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவர், அவர் இறை வழிபாட்டிற்கு சென்றவர், இந்துக்களாலேயே தாக்கப்படுகிறார். அது சிதம்பரத்தை பொறுத்த மட்டில் அங்கே உள்ள பழக்க வழக்கத்தில் அங்கே உள்ளவர்களுக்குள்ள பாலிடிக்ஸே தவிர கண்டனத்தை ஏன் தெரிவிக்கவில்லை? அது நாங்கள் எங்களது கண்டனத்தை எப்பொழுதுமே நாங்கள் தெரிவித்துக் கொண்டுதான் வருகிறோம். கோவைக்கு செல்லலாம். கோவை நேயர்கள் விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கங்க, நான் கோவையிலேருந்து பேசுகிறேங்க. ஏற்கனவே இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து உலகத்தில் 2வது இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. இந்த இதில் இந்து பெண்கள் எல்லாம் 5 குழந்தை பெற்றுக்குன்னு சொல்கிறீங்களே, நாட்டோட பிஜேபி வந்து நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போதுங்க. ஏற்கனவே மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்து பெண்கள்லாம் 4 குழந்தைகள் பெற்றுக்கணுங்கிறத பற்றி ஐ திங்க் அதுவும் கூட அவருடைய சொந்த கருத்து. நம்ம விட்டு அடுத்த கேள்வி போயிடலாம் நினைக்கிறேன். இது எங்கள் கருத்துக்களை விட மற்றவர்கள் கருத்துக்களுக்கு தான் அதிக பதில் சொல்ல வேண்டியது வருகிறது. பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவர் என்ற முறையில் பாஜகவினுடைய கருத்துக்களை உங்களை நோக்கித்தான் அந்த கேள்வி தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான். நிலையில் நான் இருக்கிறேன், நான் தவறு என்று சொல்லவில்லை. அவர்களின் சந்தேகங்களை போக்க வேண்டிய நிலையிலும் நான் இருக்கிறேன். அந்த கருப்பு பணத்தை மீட்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு கேள்வி, அந்த கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு நூருல் ஃபைசல் ரஹ்மான். நான் என்ன கேட்கிறேன் என்றால், உங்களது பணம் கருப்பு பணமாக அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்காக இன்று சிறப்பு புலனாய்வு விசாரணை அமைப்பதற்காக ஏற்பாடு செய்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களின் பணம் அன்று மந்திரிகளின் வீட்டிற்கு சென்றது, இன்று மக்களின் வீட்டிற்கு நிச்சயம் வரும். அதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. திருச்சி நேயர்கள் நீண்ட நேரமாக இணைப்பில் இருக்கிறார்கள். வணக்கம், திருச்சி இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி.
சார் ஜி.கே. முரளிதரன் திருச்சி. நான் அடிக்கடி பெங்களூர் போயிட்டு இருக்கேங்க. ஆனால் அங்கே 17 பிஜேபியினுடைய எம்பிஸு மத்திய அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து மேகதாதுவனை கண்டிப்பாக கட்டணும்னு சொல்லி அங்கே பேசி கைத்தட்டு வாங்கி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கத்துக்கு இடையூறு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மத்திய அமைச்சர்கள், கர்நாடகாவில் இருக்கிற மத்திய அமைச்சர்களை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே மேடை போட்டு இங்கே பேச சொல்லுங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற எம்பிக்கெல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து போட சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுன்னு கிடையாது. ஏற்கனவே மனுஷங்கிற விவசாய பிரச்சனை வரும்பொழுது நன்றி ஐயா. அவர் கேள்வியை நான் இதோடு சேர்த்து இணைத்துக் கொள்கிறேன். வெங்கைய நாடி அந்த 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் ஆகட்டும், நான் ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்ல இயலாது, ஒரு மாநிலம் சார்ந்து கருத்து சொல்ல இயலாதுங்கிறார். ஆனால் மேகதாது அணை விவகாரத்தில் சதானந்த கவுடா மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு கண்டிப்பாக மேகதாதுவில் அணை கட்டியே தீரப்படும் என்கிறார். அங்கே பாஜகவை சேர்ந்தவர்கள் மிக தீவிரமாக தமிழகத்திற்கு எதிரான மனநிலையில் தானே இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். நியாயம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று கேட்கிறேன், அவர்கள் மாநிலத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் மாநிலத்திற்கு ஆதரவாக குறை சொல்லவே இல்லை. குறை சொல்ல நான் என்ன சொல்றேன், தேசிய கட்சியாக இருப்பதனால் அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் அப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நியாயம் என்று வரும்பொழுது அதை பாரதிய ஜனதா கட்சி, நான் கூட மீத்தேன் எரிவாயு எங்கள் கட்சி என்று ஆட்சியில் இருந்தால் கூட எதிர்க்கிறோம் என்று சொன்னோம். இன்று கூட நாங்கள் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு தேசிய கட்சியில் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்திற்கு எப்படி ஆதரவாக எனக்கு மிக நன்றாக நினைவிருக்கிறது. நீங்களே கூட பல என்னோடு கலந்து கொண்ட பல குழுவாதங்களில் அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இவர்கள் ஏன் மாநிலத்திற்கு மாநிலம் ஒரு இரட்டை விடம் போடுகிறார்கள் என்ற கடுமையான கண்டனங்களை முன்வைத்தீர்கள். நான் கேரளாவாக இருக்கட்டும், முல்லை பெரியாராக இருக்கட்டும், அங்கே உள்ள பாரதிய ஜனதா கட்சி அதை சொன்னால் நாங்கள் அதை எதிர்ப்போம் என்று தான் சொன்னோம். ஆக ஒன்றை நாம் எதிர்பார்ப்பது எப்படி தவறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் என் மாநிலம் எனக்கு வேண்டும் என்று சொல்வதை போல அவர்கள் மாநிலத்திற்கு அவர்கள் வேண்டும் என்று தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தீர்வு எப்படி வருகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீர்வை மையப்படுத்தி கூட ஒரு கேள்வி நம்ம அதுக்கு முன்பாக மதுரையை நோக்கி செல்லலாம். மதுரை, வணக்கம். நிறைவாக உங்களுடைய பெயர், கேள்வி மதுரையிலிருந்து. மதுரை மாவட்டம் அலங்கானிலிருந்து மணிரத்னம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லையுமே வந்து சைனா ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எந்த வகையிலுமே பாதுகாப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் இன்னும் இந்தியாவுக்குள்ள வந்து இல்லீகலாக வந்து இம்போர்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இதனால நம்ம சிறு குறு தொழிலெல்லாம் பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை ஏன் இந்த கவர்மெண்ட் இன்னும் கண்டும் காணாமையுமே இருக்கு? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஒரு தொழில் முனைவரா இது வந்து என்னுடைய கேள்வி. இதோடு இணைத்து இந்த ஊறுகாய், நீங்க மிக கடுமையாக வந்து சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை எதிர்த்தவர்கள் பாஜக. ஆனால் இன்னைக்கு ஊறுகாய் தயாரிப்பு, மெழுகுவத்தி தயாரிப்பு, தீப்பெட்டி தயாரிப்பு போன்ற குடிசை தொழில்களில் கூட அந்நிய முதலீட்டை கொண்டு வருவது என்பது இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர்களை பாதித்து விடாதா? மேக் இன் இந்தியானா என்னங்க? இது என்னை பொறுத்த மட்டில் இந்த நாட்டு மக்களுக்காக நல்லது செய்வதை எல்லாம் தவறாக விமர்சனம் செய்யப்பட்டு தவறாக முன்னிறுத்தப்படுகிறது என்று தான் நான் சொல்கிறேன். முத்ரா வங்கினா என்ன? இதுவரைக்கும் தள்ளு வண்டியில் உள்ளவங்களை யாரும் சிந்திச்சிருக்கிறாங்களா? ஆக முத்ரா வங்கி என்ன இல்லை, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்றால் என்ன? ஆக நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி மெழுகுவர்த்தி தயாரிப்பிலும் ஊறுகாய் தயாரிப்பிலும் அந்நிய முதலீட்டுக்கான அவசியம் என்னன்னு கேக்குறேன். மேக் இன் இந்தியானா என்ன? மேக் இன் இந்தியா என்றால் நீங்க இந்தியாவில் எல்லாவற்றையும் தயாரிங்கன்னு சொல்வதா மேக் இன் இந்தியா? யார் தயாரிக்கிறதுன்னு கேக்குறேன். ஏன் நம்ம இந்தியால தான் தயாரிக்க போறோம்? நிச்சயமா இல்ல. நான் இப்ப சொல்றது ஊறுகாய்க்கும் மெழுகுவத்திற்கும் தயாரிப்பில் அந்நிய நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாதிக்காதானே? அதாவது உலகமயமாக்கல் என்று வரும்பொழுது சிலவற்றை தவிர்க்க முடியாது. இப்ப நாமளே எனக்கு பிடித்தது கதர் சேலை தான். ஆனா ஒரு நாள் நான் அயல்நாட்டு சேலையை கட்டிக்கொள்கிறேன் என்பதற்காக கதர் சேலை எனக்கு பிடிக்காது என்பதில்லை. ஆனால் நான் ஒன்னே ஒன்று அவங்க கிட்ட கேட்குறேங்க, இவ்வளவு பேசுறவன் நாம எத்தனை பேர் சுதேசி பொருளை தான் வாங்குறோம், எத்தனை பேர் நாம முயற்சி செய்யறோம்? ஆக எப்பொழுதுமே அரசாங்கத்தையும் மேக் இன் இந்தியா என்று சொல்வது இந்தியாவில் உருவாக்குங்கள், இந்தியாவில் உருவாக்குங்கள் யார் என்பதுதான் பிரச்சனை. அது நேரம் இல்லை. இருந்தால் நம்ம நிறைவாக நையாண்டி நாரதர் ஒரு கேள்வி முன் வச்சிருக்கார். கருப்பு சட்டைகளை கலத்துவேன் என்று ஹெச் ராஜா சொல்லியிருக்கிறாரு. சபரிமலைக்கு போற சாமிங்க கூட கருப்பு சட்டை தான் போடுறாங்க, அதையும் கலத்துவீங்களா? அது அவரோட சொந்த கருத்துன்னு சொல்லிடாதீங்கன்னு பிராக்கெட் வேற போட்டிருக்கிறாரு. சொந்த கருத்து என்று தான் சொல்லுவேன். அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்கணும்னு இல்லை, இந்த தம்பி சொன்ன மாதிரி சொந்த கருத்தாக கூட இருக்கலாம். நல்லது. நிறைவாக நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது கருப்பு சட்டை என்று சொல்வது அந்த கொள்கையை சொல்கிறாரே தவிர ஆன்மீகத்தில் உள்ள கருப்பு சட்டை, இந்த கருப்பு சட்டை என்பது உண்மை. அடுத்த வாரம் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் EV.K.S. இளங்கோவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஏதாவது கேள்விகள் வைக்கணும்னா வைக்கலாம்.
அவருக்கு கேள்வி கேட்க இப்பொழுது நான் வைக்கிற கேள்வி என்ன என்றால், சமீபத்தில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை மிக மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு விமானத்தில் ஏறுவதை வேறு ஒரு விதமாக அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரின் மகனாக, ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவராக இருந்து கொண்டிருப்பவர் நீங்கள் இப்படி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை செய்யலாமா? தமிழ் இசையை கூட தமிழ் வசை என்று சொல்லியிருக்கிறார். என்னை பற்றி சொல்லவே நான் கவலைப்படவில்லை. தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நீங்கள் வைக்கலாமா என்பது எனது கேள்வி. நல்லது. இந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளில் சிறந்த கேள்வி என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்ட நேருக்கு சாரதா பதிப்பகம் சார்பாக, கௌரவ பதிப்பக குழுமத்தின் சார்பாக புத்தகங்கள் பரிசாக அளிக்கப்பட இருக்கின்றன. நீங்கள் நினைக்கக்கூடிய சிறந்த கேள்வியாக எதை நினைக்கிறீர்கள்? நதிகள் இணைப்பை பற்றி ஒரு சகோதரர் கேட்டார். ஏனால் இன்று கூட நான் நினைக்கிறேன், இந்தியா ஏழைகள் வாழும் பணக்கார நாடு என்று சொன்னார் ஒரு கவிஞர். நீர்வளம் அதிகமாக இதை பயன்படுத்தினால் இந்தியா உலகிற்கே சோறு போடும். ஆக நினைவு வைத்து அந்த நதிகள் இணைப்பை பற்றி கேள்வி கேட்டவர் நெல்லை நேயர் நெல்லையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். நிச்சயமாக அவருக்கு கௌரவ பதிப்பகம் சாரதா குழுமத்தின் சார்பாக புத்தகங்கள் பரிசாக அனுப்பி வைக்கப்படும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய சிறு வார்த்தைகள், தொலைக்காட்சியை பற்றியும் நிகழ்ச்சியை பற்றியும் உங்களுடைய வார்த்தைகள். மிக நல்ல நிகழ்ச்சி. பொதுமக்களிடம் கேள்வி கேட்டது மட்டுமல்லாமல் எங்களை தாக்கும் கேள்விகளை கூட மிக தைரியமாக சென்சார் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் அனுப்புவது மகிழ்ச்சி. கேள்விகள் அதிகம் வர வர எப்படிப்பட்ட கேள்விகள் எங்களுக்கு வருகிறது, அப்பொழுது நாங்கள் எங்களை எப்படி பதப்படுத்தி கொள்ள வேண்டும், மக்கள் விரும்புபவர்களாக நாங்கள் எங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த கொள்கைகள் மக்களிடம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எந்த கொள்கைகள் மக்களை அதிகமாக புண்படுத்துகிறது, எந்த கேள்விகள் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். ஆக மக்களின் மனதை புரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த பலனை தந்தது. சில நேரங்களில் இக்கட்டான கேள்விகளை கேட்டு எங்களை இக்கட்டான நிலைக்கு மாட்டி விட்டிருக்கிறீர்கள். அதையும் நான் பொதுவாகவே எடுத்துக்கொள்கிறேன், பரந்த மனதோடு எடுத்துக்கொள்கிறேன். பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஒன்றை இங்கே சொல்கிறேன், இப்பொழுது பொதுமக்கள் அரசியல்வாதிகளை விட விழிப்புணர்வுகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுகள். நிச்சயமாக நன்றி. ஏராளமான குழு விவாதங்களில் உங்களோடு நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கிறேன். மேலும் 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 உங்களுடைய வளர்ச்சி என்பது உள்ளபடியே ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி அது கொடுத்திருக்கக்கூடிய பக்குவமும் உள்ளபடியே பாராட்டிற்குரியது. கேள்விகளை எதிர்கொண்ட விதமாகட்டும், அதை வருங்காலத்தில் அந்த கேள்விகளை நோக்கி நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம் என்று சொன்ன பதிலாகட்டும், உள்ளபடியே கேள்வி நேரத்தின் சார்பாகவும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் வருகையை மதித்து சீதை பதிப்பகம், நாம் தமிழர் பதிப்பகம், சாரதா குழுமத்தின் சார்பாக புத்தகங்கள் பரிசாக அளிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேயர்களின் கேள்விகளுக்கு நேரடியில் பதிலளித்தார். மிக்க நன்றி அவருக்கும். கலந்து கொண்டு கேள்விகளை முன்வைத்த அத்துணை நேயர்களுக்கும், எங்களுடைய செய்தியாளர்களுக்கும், சமூக வலைத்தளங்கள் மூலமாக பதிவுகளை செய்த எங்களுடைய சமூக வலைத்தள பதிவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மீண்டும் கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.